ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் மட்டன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? ஒரு குக்கரில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 பட்டை, 2 ஏலக்காய் மட்டும் போட்டுக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாலே போதும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கினாலே போதுங்க. பார்த்திங்கன்னா நான் 400 கிராம் மட்டனை வாங்கி வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். சும்மா 2 கலர் கலரி கொடுத்துக்கலாங்க. ரொம்ப வதக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. அரை டீஸ்பூன் இது கூடவே மஞ்சள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதை எங்கள் ஊரில் கறி சுண்டை வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரச சாதத்தோடு எங்கள் அம்மா வச்சு கொடுப்பாங்க பாருங்கள். இதை இந்த டேஸ்ட்டை சொல்கிறதுக்கு வார்த்தையே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இதை நல்லா ஒரு 4 விசில் விட்டு எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வடை சட்டியில் 2 டீஸ்பூன் சாப்பாடு ஆக்குற அரிசி இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம டெய்லி சாப்பாடு ஆக்குவோம் இல்லையா, பொன்னி அரிசி. அதை நம்ம 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வறுத்துக்கலாங்க. வெறும் சட்டியில் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வரமிளகா போட்டுக்கலாம். நான் 5 மிளகா போட்டுக்கிறேன். இதுக்கு நம்ம மிளகாத்தூள்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி மசாலா அரைச்சி நம்ம செஞ்சோம்னா அது ஒரு தனி டேஸ்ட்டில் இருக்கும். 5 வரமிளகா போட்டிருக்கிறேங்க. 4 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு போட்டிருக்கிறேன். 2 டீஸ்பூன் வர மல்லி போட்டிருக்கிறேன். இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா மணம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கருக விடாமல் நல்லா வறுத்துக்கலாங்க. வறுத்து இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம், ஆற வச்சு. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் ஊற்றினாலே போதும். உருளைக்கிழங்க நான் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். நான் 2 உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறேன். இதுக்கு கூடவே 3 தக்காளி பழம் போட்டிருக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச பவுட்ரு மட்டும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலரி கொடுத்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலரி கொடுத்துக்கலாங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு, தக்காளி, பச்சை வாசம் இதெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். அவ்வளோ மணமாக இருக்கும். நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னாலே எங்கள் அம்மா எனக்காக இதுதான் செஞ்சு வைப்பாங்க. அம்மாவோட லவ்வுக்கு ஈடாகுமா? இப்போ பார்த்திங்கன்னா வேக வச்ச மட்டன் எடுத்து நம்ம கடாயில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா வேகட்டும். கொஞ்சமாக தேங்காய், கால் மூடிக்கு கொஞ்சம் குறைவாகவே தேங்காய் போட்டுக்கலாம். அது கூட 2 பல்லு பூண்டு வச்சு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. தேங்காய் குறைவாக தான் சேர்க்கணும். ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா மதன்னு இருக்கும், நல்லா இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் நான் 1/2 கிலோ பீர்க்கங்காவை தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் போட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிரேவி செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதாவது என் குழந்தைங்க மட்டன்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இருந்தால் சாப்பிட்டுக்குவாங்க. உருளைக்கிழங்கு, பீர்க்கங்காய் எது வெஜிடபிள்ஸ்னால் எல்லாமே சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பீர்க்கங்காய் தொட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கொஞ்சமாக அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை நம்ம உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கலந்து உள்ளே ஊற்றிக்கலாங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். இது கிரேவி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. தோசைக்கு, இட்லிக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி விட இட்லி, தோசைக்கு தாங்க ரொம்ப அருமையாக இருக்கும். பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே நல்லா கலரி கொடுத்துக்கலாம். அதாவது கொதி வரும்போது பீர்க்கங்காயிலேருந்து நமக்கு தண்ணி விடும். கரெக்டாக இருந்திருக்கும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. நல்லா தண்ணி விட்டு நல்லா கொதி வரும். இப்போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கலரி கொடுத்துக்கலாம். இந்த மசாலா இந்த கறி மசாலா நல்லா கறியில் மட்டனில் பிடிச்சி நல்லா வேகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஃபைனலாக நம்ம நல்லா கொதிச்சிருச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவிடலாங்க. தூவிட்டு கொஞ்சமாக 2 டீஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சகருக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். அதாவது ரொம்ப மசாலாலாம் போடவே இஞ்சி, பூண்டு இதெல்லாம் எதுவுமே நம்ம சேர்க்காதனால சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நெஞ்செல்லாம் கறிக்காமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷஹருக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு சுட சுட சோறு நல்லா நைட்டே நாங்கள் 11:30 மணி வாக்கில் நான் ஆக்கி வச்சுருவேங்க. அதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு ரசத்தோடு தொட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நல்லா ரசம் வச்சாச்சு.
அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா இது மட்டன் கிரேவி இப்போ நம்ம வச்சது அதுவுமே ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் தயிரும் பெரிய ஊற்றி வச்சாச்சு. அதுக்கப்புறம் காலையில் ப்ரஷ் பண்ண உடனே எல்லாம் நாங்கள் 4 பேருமே 1 டீஸ்பூன் வந்து சியா சீட் குடிப்போம். அதுவுமே நான் ஊற வச்சு வச்சாச்சு. எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இன்ஷா அல்லாஹ் எந்திரிச்சு நம்ம ஷவர் சைடு தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.